शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अनिमादिभिरावृदामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमधुरचापहस्ताम् अपरिमितमोतभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्दे हरिहरात्मजम्. நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக இந்திரனுடைய கர்வத்தை சுவாமி எப்படி அடக்கினார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம். அதே மாதிரி இன்றைக்கி சுவாமியினுடைய அற்புதமான ஒரு லீலை, தானே பரமேஸ்வரனாகவும் பார்வதியாகவும் தரிசனம் கொடுக்குற ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. அது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் சாக்ஷாத் ஐயப்பனே அப்படிங்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ண போகிறோம். பூர்வத்தில் என்னாச்சுன்னு கேட்டாக்கா, கைலாச பர்வதத்தில் சுவாமியும் அம்பாளுமா ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தையோட விளையாடின்னு இருக்காளா. ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, சுவாமிக்கும் ஜெகத் பரிபாலனம் பண்ணி சுவாமிக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடுத்து போல இருக்குது. அதனால என்ன பண்ணாலும் ஏகாந்தமாக இருக்கணும்னு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு உத்தியானவனத்துக்கு ரிஷபவாகனத்தில் ஏறிக்கொண்டு பரமேஸ்வரனும் அம்பாளுமா பக்கத்தில் இருக்கிறதான உத்தியானவனத்துக்கு போனாளாம். அப்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க, சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணினா, ரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகள் மகான்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா பூலோகத்திலேருந்து கைலாசத்துக்கு. எப்படின்னு கேட்க, யோகத்தினுடைய சக்தியினால் அவள் வரலாம் அப்படிங்கிறது விதி. ஆச்சாரியால் கூட ஆதிசங்கரர் கூட சௌந்தரிய லஹரிங்கிற அற்புதமான ஒரு கிரந்தமானது எப்படின்னு கேட்க, யோகத்தினால கைலாசத்துக்கு போனார்னு சொல்கிறது சங்கர விஜயங்கள்லாம். அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு யோகத்தினால சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு கைலாசகிரிக்கு போவா அப்படின்னு அப்படின்னு வழக்கம் உண்டு. அது மாதிரி ரிஷிகள்லாம் என்ன பண்ணினாலாம், பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணணும், சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும், அம்பிகையை நமஸ்காரம் பண்ணணும் எண்ணத்தோட என்ன பண்ணினாலாம், யோகத்தால் சரீரத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா கைலாசகிரிக்கு போனாலாம். கைலாசத்துக்கு போகும்பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, பலவிதமாக சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வர ரிக்வேதங்கள் மந்திரத்தாலையும் யஜுர்வேத மந்திரங்களாலையும் சாமவேத மந்திரங்களாலையும் பரமேஸ்வரனையும் அம்பாளையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ரிஷிகள் எல்லாம் வந்துன்னு இருக்காளாம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ அப்படின்னு சொல்லிண்டு ரிஷிகள் எல்லாம் ரொம்பவும் கோலாகலத்தோட நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிண்டு எல்லாரும் என்ன பண்ணுறாராம், கைலாசகிரிக்கு வந்துட்டு இருக்காளா. அந்த சிவஹாங்கிற சப்தத்துக்கே மங்களம் அப்படின்னு அர்த்தம். மங்களமே வடிவாக இருக்கக்கூடியவர். தேவியை சொல்லும் பொழுது கூட சர்வமங்கள மாங்கல்யே சிவேன்னு சொல்கிறோம். சிவேன்னா சிவனுடைய மனைவி. அம்பாளுக்கும் அந்த சிவஹாங்கிற சப்தம் சிவான்னு சொல்கிறதுக்கு எதுனால, பரமசிவனை கல்யாணம் பண்ணினதுனால தான் பராசக்திக்கும் உத்கர்ஷம் அப்படின்னு. மங்களத்துக்கெல்லாம் அதிபதியாக பரமசிவன் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் அந்த சிவசப்தம். தாக்ஷாயணி சொல்கிறாளாம், சிவஹாங்கிற நாமா எந்த இடத்துல இருக்கோ, விளையாட்டாக 2 அக்ஷரத்தை சிவான்னு சொன்னாலே அவளுக்கு ஸ்வர்க்கம் மோட்சம் ரெண்டுமே கிடச்சுடுறது அப்படின்னு அம்பாள் சொல்றாளாம். வாகர்த்தாவிவ சம்ருக்தவ் வாகர்த்தவ் பிரதிபத்தையே ஜகதவ் பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லும் பொருளும் எப்படி ஒன்னோட ஒன்று விட்டு பிரியாதோ, அது மாதிரி பரமசிவனும் அம்பிகையும் ஒருத்தரோட ஒருத்தர் பிரியறது கிடையாது. ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் அம்மாவாகவும் பிரகாசிக்கக்கூடிய பரமேஸ்வரனும் அம்பாளும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறது கிடையாதுங்கிற மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரனாகவும் தான் ஒருத்தரே வடிவெடுத்துட்டார் ஹரிஹரபுத்திரன். அப்படின்னா சிவசக்தி ஐக்கியஸ்வரூபம் அப்படின்னு பேரு. பரமாத்மாவாகவும் பரஞ்சோதியாகவும் இருக்கக்கூடிய பஜே பூதநாதம் அப்படின்னு ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான பூதநாதனையே ஸ்மரிக்கரே அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தனே பார்வதியாகவும் தான் ஒருத்தரே பரமேஸ்வரனாகவும் இருக்கா. ரிஷிகளெல்லாம் பிரதட்சணம் பண்றாளாம். இந்த சாட்சியை காணறதுக்கு எத்தனை ஜென்மா நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சுவாமின்னு. தரிசனமானது லோகத்தில் சீக்கிரம் கிடைக்குமா, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் கிடையிறதுக்கு எத்தனை ஜென்மாந்திரங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பிரதட்சணம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றா. ரிஷிகளும் மகான்களும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். அப்படி சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ரொம்ப சந்தோஷம். பார்வதியையும் பரமேஸ்வரனையுமே அவள் தரிசனம் பண்ணிட்டான்னா அதை விடவும் அவளுக்கு லோகத்தில் கொடுப்பன வேற ஒன்றுமே வேண்டாமே. எல்லாரும் கடைசியில் எந்த கைலாசத்துக்கு போக போகிறோமோ அந்த கைலாசகிரியில் இருக்கக்கூடிய சுவாமியையே அவள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்பி போயின்னு இருக்காளாம். பூலோகத்துக்கு போகிற வழியில் ரிஷப வாகனத்தில் வாஸ்தவமாக பார்வதியும் பரமேஸ்வரனும் காட்சி கொடுக்குறாளாம்.
வந்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக போய்டுறது. என்னடா அது இப்போ தான் கைலாசத்துக்குள்ளே போய் சுவாமியையும் அம்பாளையும் நம்ம பார்த்தோம், திரும்பியும் இந்த இடத்துல வந்து இவா தரிசனம் கொடுக்குறாளே, ஒன்றுமே புரியலையே, நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்து வச்சுருக்கோமா, சுவாமியே நம்மளை தேடிண்டு வந்து தரிசனம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா, சந்தோஷம் தாங்கல. திரும்பியும் அவள் பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்குறாளா, சுவாமின்னு இப்போ தானே நீங்கள் உள்ளே இருந்தேள், இப்போ தான் உங்களை உள்ளே தரிசனம் பண்ணினோம், பார்வதியும் பரமேஸ்வரனுமா தரிசனம் பண்ணினோம், திரும்பியும் இந்த இடத்துல வெளியில் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் இருக்கலே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன விந்தையாக இருக்குது, இதுக்கு பதிலை நீங்கள் தான் சொல்லணும்னு கையை கூப்பிக்கிண்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ரிஷிகள் எல்லாரும். சுவாமி சொன்னாரா, ஞான திருஷ்டியில் சுவாமி தெரிஞ்சுக்கிண்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் கைலாசத்துக்குள்ளேயே இல்லை, வெளியில் இருந்தோம், நீங்கள்லாம் வரேங்கிறதுக்காக என் குழந்தையே என்ன பண்ணினானா, சாஸ்தாவே என் ரூபத்தையும் தேவி ரூபத்தையும் அவன் ஒருத்தனை எடுத்துட்டான், அந்த வடிவத்தை தான் நீங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது, வாஸ்தவத்தில் அவனே சிவசக்திக்கு ரூபத்தை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது, எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது, என் ஸ்வரூபம்தான் அவன், அதனால சஞ்சலப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எங்கள் கட்டாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்ண ரொம்ப சந்தோஷம். இவாளுக்கெல்லாம் திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு பூலோகத்துக்கு போயிட்டான் ரிஷிகள் எல்லாரும். பரமேஸ்வரனும் அம்பாலும் கைலாசத்துக்குள்ளே வராளாம். சாஸ்தாக்கு விஷயங்கள் தெரிஞ்சு போயிடுத்தே, நம்ம பண்ண திருவிளையாடல் தெரிஞ்சு போயிடுத்தேன்னு அவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுத்தான். வாஸ்தவமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு பரமசிவனை அம்பாளையும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் என்றார். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாது, நீங்கள் தான் வந்து இந்த இடத்துல இல்லேங்கிறதுனால நானே இந்த ரூபத்தை எடுத்துட்டேன், இதை தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பரமேஸ்வரன் சொல்கிறாரா, அதில் ஒன்றும் தப்பே இல்லைப்பா, குழந்தையாக இருந்தும் கூட இவ்வளவு தூரம் சாதுரியமாக செயல்பட்டு ரிஷிகளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணியிருக்கியே, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுது உண்டுன்னு சொல்லி அம்பாள் சொன்னாலாம். குழந்தை நீயாவே பரமேஸ்வரனாமும் என் வடிவத்தை எடுத்துண்டியே, அந்த ரூபத்தை எனக்கு ஒரு தரம் நீ காட்டப்படாதா, ரிஷிகளுக்கு மாத்திரம்தான் காட்டுவியா, உன் தாயாரான எனக்கு நீ காட்டப்படாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க பார்வதி பிரார்த்தனை பண்ணிக்க சுவாமி என்ன பண்ணினாரா, அதே மகாபலனை திரும்பி ரிஷபவாகனமாக மாற்றி கொண்டு பார்வதி பரமேஸ்வராளுக்கே தானே பரமேஸ்வரனாவும் பார்வதியாவும் காட்சி கொடுக்கிறார் சுவாமி. சாட்சாத் பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபம் இவர் தான் அப்படிங்கிறது தெரிகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் 3மே சாஸ்தாவே தான், அவரை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தெரிகிறது. பார்வதி தேவிக்கு சாட்சாத் பராசக்திக்கே என்ன பண்ணார், தானே பரமேஸ்வரனாவும் பார்வதியாவும் காட்சி கொடுக்கிறார் சுவாமி. ஆச்சரியமாக போயிடுறது அவளுக்கு. உதிச்சு வரக்கூடிய சூரியன் மாதிரி உருவத்தை உடையவரும், பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும், சந்திரன் சூரியன் அக்னி 3யுமே 3 கண்களாக உடையவரும், சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரனுமான சாட்சாத் அந்த சாஸ்தாவே அப்படி தரிசனம் கொடுத்தவரனே தேவிக்கு சந்தோஷத்தோட கூட வாஸ்தவமான ரூபத்துக்கு நீ மாறிக்கோப்பா அப்படின்னு நம்பாள் உத்தரவு கொடுக்குறா. அது மாதிரியே வாஸ்தவமான ரூபத்துக்கு சுவாமி வந்து மாறிக்கிறார். மாறின்றதுக்கப்புறம் மகாபலன் மாத்திரம் அப்படியே ரிஷபவாகனமாகவே மகாபலன் மாத்திரம் இருக்கிறான். இது என்ன ஆச்சரியம், நீ மட்டும் மாறிட்டியே, ஏன் மகாபலனை மாற்றலை அப்படின்னு தேவி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் என்னை மட்டும் தானே உருவத்தை எடுத்துக்க சொன்னேள், அதனால நான் உருவத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அம்பாள் சொல்கிறாளா, அது ஒன்றும் கவலை இல்லைப்பா, இந்த ரூபத்தோட இந்த ரூபத்தை ரிஷபவாகனத்தில் ஏறிக்கொண்டு நீ எல்லாருக்கும் தரிசனம் கொடு அப்படின்னு தேவி உத்தரவு கொடுக்க, அது மாதிரியே ரிஷபவாகனத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் ரிஷபவாகனத்தில் எப்படி இருப்பாளோ அது மாதிரி சாஸ்தாவும் ரிஷபவாகனத்தில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவர் ரிஷபாரூட சாஸ்தா அப்படின்னு அந்த வடிவத்துக்கு பேர். ரிஷப ஆரூட்டன் அப்படின்னா ரிஷபவாகனத்து மேலே ஏறிக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். சுந்தரன் அழகிலும் அழகானவர் அப்படின்னு அர்த்தம். ஜகத்தில் இருக்கிறவானா சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். கைலாசத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சைன்யங்களும் சாஸ்தாவ ஸ்தோத்திரம் பண்றா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். லோகவீரம் உலகத்திலேயே அதிசிறந்த வீரனாக பிரகாசிக்கக்கூடியவரும், மகாபூஜ்யம் தேவர்களாலையும் பூஜை பண்ணப்பட்டவரும், சர்வரக்ஷாகரம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவரும், விபும் தேவர்களுக்கும் மனுஷாலுக்கும் அசுரர்களுக்கும் அரசனானவரும், பார்வதி ஹிருதயானந்தம் பார்வதியினுடைய ஹிருதயத்துக்கு பிரியமானவரும், அம்பிகைக்கு பிரியமான புத்திரனாக பிரகாசிக்கக்கூடிய சாஸ்தாரம் பிரணமாம்யகம். இந்த சாஸ்தாவையே நமஸ்காரம் பண்றேன். விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணுரு சம்போ பிரியம் சுதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். விப்ரபூஜ்யம் வேத வித்துக்களால் பூஜை பண்ணப்பட்டவரும், விஸ்வவந்தியம் அப்படின்னா லோகங்களால் நமஸ்காரம் பண்ணப்பட்டவரும். பூலோகம் மாத்திரம் கிடையாது, 14 உலகங்களும் சாஸ்தாவை நமஸ்காரம் பண்றது. விஷ்ணுகு
சம்போஹோ பிரியசுதம் மகாவிஷ்ணுவிற்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரியமான புத்திரனாக இருக்கக்கூடியவரும் சர்வ விக்னஹரம் எல்லா விதமான விக்னத்தையும் போக்கக்கூடியவரும் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுமான சாஸ்தாவையே நமஸ்கரிக்கிறேன்னு கைலாசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறா. நாமளும் அந்த மாதிரி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அவர் கடாட்சத்துக்கு பாத்திரமாவோம்.